ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஃபயர் எஃபெக்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து PicsArt, பிக்சல் லேபு, கைன்மாஸ்டர். இது 3 அப்ளிகேஷன் தான் தேவை. 3 அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. வேண்டவங்க போய் ஏற்றிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, PicsArt போய்க்கோங்க. PicsArtல போய் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் ஃபயர் எஃபெக்ட் அனிமேஷன் பண்ணணுமோ அந்த இமேஜ் போங்க. அந்த இமேஜ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோடு கொடுங்க. எனக்கு வந்து ரோமன் ரைன்ஸ் இருக்குல்ல, இந்த போட்டோ தான் ஃபயர் எஃபெக்ட் அனிமேஷன் வேணும். அதனால் இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த அட்செட் போங்க. அட்செட் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி வச்சா நல்லா இருக்க முடியும். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளாரிட்டி வந்து கொஞ்சம் 60% வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் கொஞ்சம் மட்டும் வைங்க. ஒரு 15 இல்லை 10 இல்லை 20 வைங்க. வச்சுக்கிட்டிங்களா? வச்சுக்கிட்டு க்யூன் இருக்குது பார்த்தீங்களா, க்யூ வந்து கொஞ்சம் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பேஸ் கலர் மாறிடும். பேஸ் கலரு ஸ்கின் கலர் மாறும். ஹைலைட் இருக்குங்களா, ஹைலைட் வந்து இங்கிட்டு குறைச்சிக்கோங்க. மைனஸில் கொண்டு போங்க ஹைலைட்டை. ஒரு 80-85 வைங்க. இப்போ டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க. எஃபர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்எக்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கலர்னு இருக்கும் வரீங்களா, அந்த கலர்ஸில் போய்க்குவோங்க. கலர்ஸில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பார்த்தா, அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு அந்த இப்படி வெள்ளை பிளாக்காக தெரியும். அது வந்து இந்த தாடி ஷேப்பு, மூஞ்சி ஷேப்பு இருக்குது, அது வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரியணும். அதனால் கொஞ்சம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே குறைங்க. தெரியுதுங்களா, பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். அந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள ஆரம்பம் கொடுங்க. கேலரி போய்க்கோங்க. இப்போ வந்து நான் நெட்வொர்க்கை டேட்டா ஆன் பண்ண சொல்லுது. டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேவ் ஆகும் கேலரியில். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கேலரி சேவ் ஆகிடுச்சு. டேட்டா தேவையில்ல, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மொத்தமாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பிக்சல் லேப் போங்க. பிக்சல் லேப்புக்குள்ளே போய்கிட்டு பிக்சல் லேப்பில் நீங்கள் பண்ணுவீங்களா, அந்த டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பிக்சல் லேப்பில் மார்க் ஆகிருக்கும். இதுதான் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டீங்களா? டெலீட் பண்ணிட்டு இந்த இப்போ நம்ம ரோமன் ரைன்ஸ் போட்டா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாட்டணும்ல, அந்த போட்டா வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணுறது இந்த தருவாங்கள, அந்த சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல, இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ண போட்டா அந்த இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணி டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு இந்த அதை இழுத்து விடுங்க. அப்படி ஃபுல்லாக கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதான் ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுங்க. பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு அது இல்லாமல் ஆகுங்க. இல்லாமல் ஆகிக்காச்சு. இப்போ வந்து இந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எரேஸ் பண்ணணும். நல்லா இருந்தால் இந்த ஆப்ஷனில் இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த இருக்கும் எரேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. எரேஸ் கலரில் எனேபிள் கொடுங்க. எனேபிள் கொடுத்துட்டு அந்த ஒயிட் கலராக போயிடுச்சு பார்த்தீங்களா. டாலரன்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்மூத்தஸ் கூட வேணாம், ஸ்மூத்தஸ் 0 இருக்கட்டும். லைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுங்கள். இமேஜ் சேவ் பண்ணுங்கள். இப்படி கொடுத்துட்டு இம்போர்ட் இமேஜ் கொடுங்க. சேவ் டு கலரி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவைன்னா, கைன்மாஸ்டர் வீடியோ வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் கொடுத்துருக்கோம். கைன்மாஸ்டர் PicsArt. பிக்சலில் மட்டும் போய் இதில் ஏற்றிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டரில் போய்கிட்டு இப்படி அந்த எம்டி ப்ராஜெக்ட் கொடுங்க. எம்டி ப்ராஜெக்டில்
மீடியா ப்ரௌசர் போய்க்கோங்க. மீடியா ப்ரௌசரில் ஃபயர் எஃபெக்ட் ஒரு வீடியோ இருக்கும், டவுன்லோடில் ஃபயர் எஃபெக்ட் வீடியோ இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபயர் எஃபெக்ட் வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃபயர் எஃபெக்ட் வருதுன்னு லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கொடுங்க. மீடியா கொடுத்து நம்ம பண்ண முடியல, இந்த பிக்சல் லேபில் அந்த ஃபோட்டோ இருக்குது, இந்த இருக்குது அந்த ஃபோட்டோ உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே இமேஜ் வந்து கடைசி வரைக்கும் இழுத்துட்டுக்கோங்க. இழுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வந்திருக்கும் அனிமேஷன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. பாருங்கள், மாஸாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.